ஆய்த்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று காலையிலிருந்து பரபரப்பாக ஒரு செய்தி. நாம் தமிழ் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது. இந்த கைது திட்டமிட்ட திமுக அரசு செய்திருக்கிறது. நடைபெற்று முடிந்திருக்கிற விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் கடைசி இறுதிக்கட்ட பரப்புரின் போது ஏற்கனவே ஒரு பாடகர் 2009 ஈழ விடுதலை போராட்ட களத்தில் அன்று மௌனித்த மாவீரர்களையும் உயிர் நீத்த தொப்புக்கொடி உறவுகளும் இந்த இழப்புக்கு இலங்கை படுகொலைக்கு காரணம் திமுக முக்கிய பங்கு வகித்தது என்பதை உதாசனமாக அன்று பாடிய பாடல் சண்டாளன் கருணாநிதி, கள்ளத்தனம் செய்த கருணாநிதி என்று இசையமைத்து பாடி அந்த பாடல் தற்போது இறுதிக்கட்ட பரப்பில் சாட்டை துரைமுருகன் அதை நினைவு கூர்ந்து இந்த பாடலை பாடியதற்காக பாசிச அரசு திமுக அரசு திட்டமிட்டு கைது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீங்கள் ஒருவர் பாடினதாக கைது செய்தீர்கள். இன்று 1 கோடி மக்கள் பாடப்போகிறார்கள். 1 லட்சம் இளைஞர்கள் சமூக வலைதளத்தை பாடப்போகிறார்கள். என்ன செய்வீர்கள்? இது திட்டமிட்ட அநீதி. கள்ளச்சாராய விற்பவன், கொள்ளை பண்பவன், கொள்ளை அடிப்பவன், கடந்த 3 நாள் மாநில கட்சியின் தலைவராக இருக்கிற ஆம்ஸ்டாங் வெட்டி கொலை பண்ணது, எல்லாவற்றையும் இரும்பு கரம் கொண்டு நாங்கள் ஒடுக்குவோம் அடக்குவோம் என்று சொல்லுகிற இந்த திமுக அரசு பாட்டு பாடல்களும் மேடையில் பேசுகிறவர்களையும் திட்டமிட்டு கைது செய்துதான் உங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குமுறையா? இதை வன்மையாக கண்டிக்கிறோம். நாம் தமிழ் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் கைது வன்மையாக கண்டித்திருக்கிறோம். நாம் தமிழ் கட்சி சார்பாக உடனடியாக நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும். இல்லை என்றால் கலைஞர் ஐயாவுடைய பாடல் ஒருவர் தான் பாடினார். உலகம் முழுவதும் மீண்டும் இந்த பாடல் ஒலிக்கப்படும். அது மிகவும் பின்னடைவை திமுகவுக்கு தான் தவிர நாம் தமிழ் கட்சிக்கு அல்ல. அதனால் பாசிச அரசு கொலை செய்வனை கொள்ளடிப்பிடும் சாராய காப்பரன் நாய்களை கைது செய்ய துப்பிற்ற அரசு பாட்டு பாடல்களையும் திட்டமிட்டு கட்சி ஒரு பொறுப்பாளரை தொடர்ந்து கைது செய்வது இது பாசிச போக்கு. கையாளகத்தனமாக கொலை செய்வனையும் சாராய காசுவனையும் ஒரு மாதத்தில் 133 கொலைகள் நடக்கிறது தமிழ்நாட்டில். அதை கொலை செய்கிற கைவர்களை நாய்களை கைது செய்ய முடியாமல் கருத்து சுதந்திரத்தை முடக்கு வண்ணமாக பேசுவதும் எழுதுவதும் ஒருவர் பாடிவிட்டார் என்பதற்காக கைது செய்தது இது ஜனநாயக படுகொலை. கருத்து சுதந்திரம் தடையாக இருப்பது இந்த திமுக அரசும் பெண்ணுரிமை பேசும், சமத்துவம் பேசும், ஜனநாயகம் பேசும். ஆனால் ஒட்டுமொத்த துரோகத்தையும் செய்வது இந்த திமுக அரசு தான். சாட்டை துரைமுருகன் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். கள்ளத்தனம் செய்த கருணாநிதி, கொலைகார கருணாநிதி என்று இந்த பாடல் நீங்கள் மீண்டும் மீண்டும் பாட தூண்டுவதாக தான் எண்ணுகிறது. அதனால் உடனடியாக இந்த கண்டனத்தை கைதை கண்டிக்கின்றோம். உடனடியாக சாட்டை துரைமுருகன் விடுதலை செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.